ரீசெண்டாக நடந்த ரெட் கார்டு இஷ்யூ, அது ஒரு டாஸ்கில் நடந்த இஷ்யூ தான். இப்போது டாஸ்க்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு யோசிச்சோம்னா, பேசிக்காகவே டாஸ்க்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரையோ போட தான் போகுது கண்டஸ்டன்ட் மேலே. பிகாஸ் டாஸ்க்கை ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், டாஸ்க்கில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா வீக்கெண்டில் ஜெயிலில் போடுறதோ இல்லை தெர் ஆர் ஹை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் எலிமினேட்டட். ஆல்சோ எலிமினேட் ஆகிட்டா பேமெண்ட் பாதியில் கட் ஆஃப் ஆயிரும், அந்த ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எப்படியுமே நிறைய ப்ரெஷர் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே மவுண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் அதை வெண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஆர் தேர் எனி சோர்சஸ் அப்படின்னு கேட்டோம்னா நோ. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சோர்ஸும் கிடையாது, யார்கிட்டையும் பெருசாலாம் அந்த எமோஷனல் கனெக்ட் வச்சுட்டு வெண்ட் அவுட்டும் பண்ண முடியாது. ஏன்னா 100 நாள் எவ்வளோ க்ளோஸ் ஆகி எவ்வளோ தங்க கொட்ட முடியும், எவ்வளோத்த வெண்ட் அவுட் பண்ண முடியும்? இட்ஸ் ப்ராக்டிக்கலி கைண்ட் ஆஃப் இம்பாசிபிள். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க புள்ளியே வச்சு தான் அதை அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுனால யார் மேலே இதை வெண்ட் அவுட் பண்ண முடியும், யார்கிட்ட இதை காட்ட முடியும்? அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற ஆட்களுக்கு தான் காட்ட முடியும். இதுலேயே அந்த போன பார்ட்டில் பேசின மாதிரி ஒரு வெஞ்சன்ஸோ ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் பில்ட் ஆகிருக்கும் தெரியுமா? அந்த அளப்புடி யார் மேலே அதிகமாக நமக்கு கடுப்பு இருக்குது, யார் நமக்கு அதிகமாக நம்மளை பற்றி பேசியிருக்காங்க, நம்ம கூட சண்டை போட்டிருக்காங்க, அவனை பிடிச்சி செய் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க.